திரும்ப திரும்ப நீ நிறைய குடும்பங்கள் அர்த்தமே இல்லாத ஊழியத்துல கூட பாருங்க, திருச்சபையில கூட ரொம்ப ஷார்ட் டெம்பர், தேவையே இல்லை. யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, அதை கண்டுகொள்ளாமல் போகலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வளைந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, டோன்ட் பி ஆங்கர். கவனிங்கள். அப்ப உங்களை ஏத்து பேசுறதுல அவரே பார்ப்பார். எவ்வளவு சொல்லி இருக்கிறேன், இவ்வளவு பண்றேன், இஸ் வெரி குவயட். அது அவருக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, the sin of malicious, அது உங்களை தீங்கு இழைக்கும். உங்களுக்கே நீங்கள் கேடு உண்டாக்கி கொள்ளுகிறீர்கள். அடுத்தவங்க கேடு உண்டாக்கணும் அவசியமே இல்லை. உங்களுக்கு தெரியல, நீங்க வெற்றி பெற்று விட்டோம், நீங்கள் ஜெயித்து விட்டோம், இல்லை. நீங்களே உங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்றீங்க. நீங்களே உங்களுக்கு தீங்கு இழைக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களே ஒரு தீங்கு இழைக்கிறீங்க. சில பேர் ரொம்ப ஏதாவது தவறு பண்ணா கூட அதை கோபப்படுறது இல்லை. அது இன்னொரு விதம் அது. ஆனால் உங்க கோபங்கள் நியாயமா இருக்கும். வசனத்தை படிச்சு பாருங்க. நியாயமற்ற கோபங்கள், அடுத்த அர்த்தம் இல்லாத கோபங்கள், அதுல ஒரு அர்த்தமே இல்லை. சின்ன காரியங்கள், அற்ப காரியத்துக்கு கூட கோபப்படுகிற கணவன் மனைவி ஏன் விவாகரத்துக்கு வருகிறது? புரிந்து கொள்வதில் இல்லை. அதாவது திரும்ப சொல்லுகிறேன், நீங்களே உங்களுக்கு தீங்கிழைத்துக் கொள்ளுகிறீர்கள். அன்பான சகோதரியே, அன்பான சகோதரனே, உங்கள் கோபம் அர்த்தமல்லாத ஒரு கோபம். அது பேசி தீர்த்துக்கலாம், பேசி தீர்க்க முடியும். ஆனால் ஒரு ஈகோ, நான் கீழே இறங்கி வரணும் இல்ல. அன்பானவர்களே, டோன்ட் பெண்ட், யூ வில் பிரேக். வளைந்து கொடுக்கவில்லை என்றால் உடைந்து போவீர்கள். உடைக்கப்படுவதற்காக தங்களை உருவாக்கவில்லை. உங்களை கொண்டு ஜாதிகளை, ஜனங்களை, தேசங்களை, வம்சங்களை, திருச்சபை கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நான் பார்த்த அளவுக்கு இந்த கோபப்படுறவங்க யாருக்குமே பயன்படுறது இல்லை. ஒருத்தருக்கு பயன்பட, அதாவது அது ஒரு டென்ஷன் நினைக்கிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கே தீங்கு இழைத்துக் கொள்ளுகிறீர்கள். இரண்டாவது குறிப்பு, ஸ்லாண்டரிங். You became a slandering man. அனைவரை தூற்றி திரிவதற்கு நீங்கள் காரணமாயிடுறீங்க. வேண்டாம். உங்களை யாரும் உயர்த்த வேண்டாம், புகழ வேண்டாம். அதாவது உங்களுக்கு நீங்களே அவதூறு ஏற்படுத்திக் கொள்ளுகிறீர்கள். சொல்ல புரிய நினைக்கிறேன். திருச்சபையில கூட பொறாமை வேண்டாம். அந்த கோபத்துக்கு காரணமே பொறாமை தான். டோன்ட் ஸ்லாண்டரிங். கவனிங்க, உங்களுக்கு நீங்கள் அவதூறு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்களை நீங்களே துற்றி தெரிய வேண்டாம். இந்த கோவப்படுறவங்களை சொல்றாங்க இல்லையா, அந்த கொலைகார பையன், அந்த மாதிரி அவங்க அம்மா இப்படி பண்ணாங்க, தகப்பன் ஒரு கொலைகாரன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், என்ன எதற்காக? அந்த கோபம்.